ரோமை படைவீரர்களும் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிதான். காவல் காத்தவர்கள் உயிர்த்த இயேசுவை பார்க்கிறார்கள், உயிர்ப்பு நடந்ததை உணர்கிறார்கள். இயேசு மகதலா மரியா மற்ற மரியாவோடு பேசியதை கேட்கிறார்கள். ஏனென்றால் இதையெல்லாம் பார்த்ததால் கேட்டதால் தான் ஓடி போய் தலைமை குருக்களிடம் சொல்கிறார்கள் என்ன நடந்தது உண்மை என்று. பணமும் பயமும் பேராசையும் அவர்களை மாற்றிவிட்டது. தாங்கள் பார்த்ததை மறைக்கிறார்கள், பொய் சொல்கிறார்கள். ஒருவேளை காலப்போக்கிலே தங்கள் மனசாட்சி உறுத்துகின்ற பொழுது உண்மையை சிலரிடம் சொல்லி இருக்கலாம். அவர்களும் மனம் திரும்பி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ரோமை படைவீரர்களைப் போல எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இயேசு மனிதராக பிறந்து வந்தார், போதித்தார், புதுமை செய்தார், நமக்காக பாடுபட்டார், உயிர்த்தார். இந்த உண்மையை பலர் அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம், அவர்களும் கேட்டிருக்கலாம், விவிலியத்தை வாசித்திருக்கலாம், திருப்பலியிலே அதை உணர்ந்திருக்கலாம். ஆனாலும் சுயநலம், பணம், பேராசை எல்லாம் வந்துவிட்டால் இதற்கு எதிர்மறையாக அவர்கள் வாழ்வு அமைந்திருக்கிறது. நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்து கொள்ள இந்த ரோமை படைவீரர்களுடைய வாழ்வு ஒரு உதாரணம். உயிர்ப்பின் மகிழ்ச்சி பகிரப்பட வேண்டும். மகதலா மரியா ஓடோடி போய் சீடர்களை அழைத்து வருகிறார். அவர் இயேசுவோடு உரையாடியதை இறக்கும் வரை மறந்திருக்க மாட்டார். இயேசுவை பற்றி இன்னும் பலமாக அறிவித்து பலரை இயேசுவின் வழிக்கு அழைத்து வந்திருக்கலாம். அது நம் வாழ்விலே நடக்க வேண்டும். இயேசுவின் உயிர்ப்பு ஒரு வரலாற்று நிகழ்வு. நீங்களும் நானும் அதிலே ஒரு பங்கு என்பதை மறக்க வேண்டாம். உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்கள். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.